அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரகு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்களை அனுப்பிச்சு ரேணுகாவை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அவங்களோட ஆட்களுக்கு ரேணுகா இருக்கிற விஷயமே தெரியவும் தெரியாது, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா ரேணுகாவை தான் ராஜேஸ்வரியோட ஆட்கள் கடத்திட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. சோ இதுக்கப்புறம் ரேணுகா பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டு கண்ணில் மிளகாயை தூவிட்டு அவங்க ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தது மட்டும் இல்லாம ரகு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ரகு கிட்ட போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரேணுகா ரகு கிட்ட, இங்க பாரு ரகு, என்னால இன்னும் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல தாக்கு பிடிக்கவே முடியாது, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அந்த மல்லி என்னடானா எனக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறான். ஆனா அந்த கதிரேசனோட வீட்டுல இருந்து மல்லியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்றாங்க. ஆனா ரகு பாத்தினா, இங்க பாரு சுடர், அதாவது நம்ம இப்ப ஸ்கெட்ச் போட்டுக்கிறது எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? கதிரேசன் சொசைட்டில எவ்வளவு பெரிய மனுஷன். ஒரு டெண்டர் எடுத்தாருன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலதான் சமாதிப்பாரு தவிர அதுக்கு கம்மியா சமாதிக்க மாட்டாரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க, 1 கோடியில உனக்கு பாதி எனக்கு பாதி 50-50 எடுத்துக்கலாம், உனக்கு வேணும்னா இந்த டீலுக்கு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரகு சொல்ல, ரேணுகாவுக்கு பணத்து மேல ஆசை வந்துருச்சு. ஆமா, கதிரேசனோட வீடே பங்களா மாதிரி இருக்குது, அப்ப அவனோட சொத்தெல்லாம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்றத ரேணுகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ரகு பாத்தினா, இங்க பாரு சுடர், அதாவது உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட கேளு. சோ உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. பட் ஆனா அந்த வீட்டை விட்டு வரன்னு மட்டும் நீ முடிவே இருக்காத. ஏன்னா கதிரேசனுக்கு இருக்கிறது 2 பொண்ணு தான். நிஷா நல்லபடியா இருக்கா, நீ தான் இப்ப மென்டலியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நீ என்ன கேட்டாலும் அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அதனால நீ நினைச்சதையெல்லாம் சாதிச்சலாம். நீ விஜயோட வீட்லயே இரு. விஜய் வெண்பா இவங்க 2 பேரும் உன்னோட வழிக்கு வந்துட்டா. சோ இதுக்கப்புறம் எல்லாமே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அந்த சொத்தையும் ஈஸியா நீ ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு பாத்தீங்கன்னா ரேணுகாவுக்கு விவரமா எடுத்து சொல்றாங்க. சோ ரேணுகாவுக்கு நிறைய ஆசைகள் வந்துருச்சு. ஏன்னா பணம் காசு இது இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரவுடிங்களுக்கு கால் பண்றாங்க. என்னடா என்ன பண்றா அந்த ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ மேடம், அவ எங்க கண்ணெல்லாம் மிளகா தூவிட்டு அவ ஓடிட்டா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவில்லையாடா, ஒரு பைத்தியத்தை உங்களால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரவுடிங் கிட்ட சொல்லும் போது, ரவுடிங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ மேடம் என்ன மேடம் சொல்றீங்க, அவளா பைத்தியம்? யாரு மேடம் சொன்னது அவ பைத்தியம் சொல்லிட்டு? அவ நல்லா தெளிவா இருக்கா மேடம். நாங்க சாப்பிட்ற நேரத்துல கையில மிளகா பொடியை கொண்டு எங்க கண்ணில் தூவிட்டு ஒரு பாட்டில உடைச்சு எவனா வந்தனா சொருகிறமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டிட்டு போனா மேடம். அவ பைத்தியமே இல்ல, பைத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. சோ ராஜேஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. கண்டிப்பா உண்மை என்னன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க தான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.